ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்லாஸ்ட் 2 கேம் வந்து நம்ம 9 எபிசோட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம் கேம் பிளேவா. அது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்து புரியாமல் கூட போயிருக்கலாம், அதோடைய ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அதை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரம் முடிக்க பார்க்குறோம். வாங்க கதைக்குள்ள போவோம். இந்த கேமோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லேங்கர்மேன், ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன், அவன் ஒய்ஃப் வந்து லின்னு. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையோட ஹீரோ. அவன் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்ட்டு. என்ன பண்ணுறான்னா ஒரு மர்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். ஒரு ப்ரெக்னென்ட் டீனேஜர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்டோ. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு ரூரல் வில்லேஜை நோக்கி போகிறாங்க. அது ஒரு ரூரல் வில்லேஜ் அரிசோனாங்கிற மாகாணத்தில் இருக்குது, யூஎஸில். அந்த ஏரியாவில் இருக்கும்போது ஒரு பெரிய ஃப்ளாஷ் மாதிரி அடிக்குது ஹெலிகாப்டர் மேலே. ஹெலிகாப்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி கிராஷ் லேண்டிங் ஆகிடுது. கிராஷ் லேண்டிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேக் எந்திரிச்சு பார்க்கும்போது சுற்றி யாரையுமே காணோம். ஒய்ஃபை தேடிக்கிட்டே போகிறான். போகிற வழியில் வந்து பார்த்தா பைலட்டை வந்து தோலை உரிச்சு அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க உயிரோட. அப்புறம் அவன் ஒய்ஃபையும் காணோம், தேடிக்கிட்டே போகிறான். பிளேக் தன் மனைவியை தேடிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற டெம்பிள் கேட்டுங்கிற டவுனுக்கு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க கடவுள்னு பேரில் சொல்லி. இந்த மாதிரி பல கொடூரங்கள் அங்கே அரங்கேற்றப்பட்டு இருக்குது. பிளேக்கர் ஒரு வழியாக கடைசியாக தான் ஒய்ஃபை வந்து ஒரு சேப்பிள், அதாவது ஒரு தேவாலயத்தில் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடறான். லின்னை கடத்தி வச்சுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட்டு கும்பல், ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஆளுக. அவன் தலைவன் பார்த்தீங்கன்னா அவன் பேர் சுலைவான் நாத். அவன் என்ன மாதிரி ஆளுன்னா டெம்பிள் கேட்டில் இருக்கிற உமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரேப் பண்ணி அவன் ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனோடனே அவங்க ஒரு ஆன்டி கிறிஸ்ட் அப்படிங்கிற சந்தேகத்து அடிப்படையில் அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறான். இவன் கொலை பண்ணுறது வந்து ஒன்றும் சாதாரணமான கொலை பண்ணுறது இல்லை, கருவறுக்கும் செயலாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். பயங்கர கொடூர கொலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். நாத்து வந்து பயங்கரமான ஒரு அரக்க செயல் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி சமயத்தில் தான் லென்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறங்கிற விஷயம் நம்ம நாத்துக்கு தெரிய வருது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஹீரோவும் சரியாக சேப்பலுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. பட் லென்னுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஸ்டொமக்ஸில் வந்து பயங்கரமாக கிராம்ப்ஸ் ஏற்படுது. அவங்களால ரொம்ப தூரம் ஒன்றும் ஓட முடியறது இல்லை. அப்படியே ரொம்ப டயர்டாகி விழுக போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் இன்னொரு கல்ட்டு குரூப் வருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிறிஸ்ட்டு. அவனுங்க வந்து சாத்தான வழிபடுறவனுங்க. அவங்க லீடர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வால். அவங்க வந்து ஆன்டி கிறிஸ்டாக ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது வந்து லின் வயிற்றில் தான் இருக்க போகுது, வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கணிச்சு அவனை தூக்கிட்டு போயிடுறானுங்க. கிட்னாப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் லின்னு கிட்னாப் செய்யப்படுகிறான். லின்னு கடத்திட்டு போனதுக்கப்புறம் பிளேக் வந்து ஈத்தனுங்கிற ஒரு நபரால் காப்பாற்றப்படுறாரு. தான் வீட்லேயும் அடைக்கலம் கொடுக்குறாரு. அப்புறம் ஈத்தன் வந்து பிளாக் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு. தான் பொண்ணு அண்ணாலி டெம்பிள் கேட்லேருந்து நான் தப்பிக்க வச்சுட்டேன், அவன் நல்லபடியாக இருக்கிறாளா, கரெக்டாக வந்து சேர்ந்தாளா, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். பட் இந்த இடத்துல தான் பிளேக்குக்கு ஒரு விஷயம் புலப்படுது. ஆரம்பத்தில் இறந்து போன பொண்ணு ஜேன்டோ தான் அண்ணாலி, இவர் பொண்ணு தான் இறந்து போச்சு. பட் ஆனால் பிளேக் உண்மையை மறைச்சிட்றாரு. அவர் பொண்ணு உயிரோடு தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஈத்தன் கிட்ட சொல்லிடுறாரு. ஈத்தன் பிளேக்கை வந்து தான் வீட்டோட அண்டர் கிரவுண்டில் வந்து படுத்துக்க சொல்கிறாரு. இங்கே இருந்தால் அவங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, சேஃபாக இருக்கும்னு சொல்லிடுறாரு. பிளேக் நல்லா படுத்து தூங்கிடுறான். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. என்னென்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா அங்கே மார்த்தாங்கிற ஒரு சூனியக்காரி என்ட்ரி கொடுத்துருக்கா. அவள் பார்க்க ரொம்ப உசலமாக பயங்கர கோவக்காரியாக இருப்பாள். கையில் ஒரு பெரிய சுத்தியலை வச்சுருப்பா. அவள் நாத்தோட கையாள். அவள் ஈத்தனோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவள் ஈத்தனை மருதர் பண்ணிடுறான். அவள் பொண்ணெல்லாம் தப்பிக்க வச்சது, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால் அவனை கொண்டுடுறாங்க. இப்போ பிளேக் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு சர்ச்சுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒருத்தனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவன் வந்து ரொம்ப கதறான். என்னை நீயே கொண்டுடு, அவங்க வந்தாங்கன்னா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, ப்ளீஸ் என்னை கொண்டுடு அப்படின்லாம் ரொம்ப கெஞ்சுறான். பட் வராங்கன்னு சத்தம் கேட்டு பிளேக் போய் ஒழிஞ்சிக்கிறான். பட் அங்கே வந்து பார்த்தா நாத் தான் வரான். அங்கே கட்டி போட்டு வச்சுக்கிறவனுடைய மனைவியை தூக்கிட்டு வரான். அவனை வந்து ரொம்ப குடும்பப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணுறான். அவன் மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேக்கோட மனைவி எங்கேன்னு கேட்டு தான் டார்ச்சர் பண்ணுறான். ஏன்னா அவன் வந்து ஆப்போசிட் குரூப்போட ஆளு தான். அந்த சாத்தானுகளை வழிபடுவான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஆளுகளுடைய குரூப் தான். கடைசியாக அவன் பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் அவன் உண்மையை சொல்லிடுறான். இப்போ பிளேக்கோட மனைவி லின்னை எங்கே கடத்தி வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு மைன்ஸில் தான் வந்து ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த மைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் கேட்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நாத்து வந்து அவங்கள தேடி கிளம்பிட்டான். நம்ம பிளேக்கும் அவளை தேடி கிளம்பிட்டான். பிளேக் வந்து டெம்பிள் கேட்டு விட்டு கிளம்பிட்டான். அவன் மைன்ஸ் கிட்ட நெருங்கும் போது ஆக்சிடென்ட்லாம் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே சிக்கிக்கிறான். இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் கேட்டை விட்டு ஒழுங்கப்பட்ட மக்கள், அதாவது ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மக்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து குவாரண்டைன் படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பிளேக் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மத்தியில் வந்து மாட்டிக்கிட்டான். இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க இல்லையா, இந்த குரூப்புக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கிறான். தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன்னு சொல்ல முடியாது, அது ஒட்டி பிறந்த மாதிரி இருக்கிறானுங்க. 2 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் குள்ளமாக மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், ஜெய்சாட்டிக்காக இருக்கிறான். இன்னொருத்தன்
இவனுக்கு பிளாக்கை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துவானுங்க, சிலுவையில் ஏற்றுவானுங்க, சவப்பெட்டியில் போட்டு பூட்டுவானுங்க. இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளார இவனுக்கு ஒரு வழி ஆயிரும். இவனுக்கு அம்பு வச்சு குறிப்பாத்து பயங்கரமாக அடிப்பானுங்க. இவனுக்கு வைக்கிற குறி தப்பவே தப்பு, மாட்டின கண்ணில் பட்டா சட்டு சட்டுன்னு அடிச்சு முடிச்சிருவானுங்க. இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள பிளேக் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான், பல காயங்கள் ஏற்படுது. ஆனால் ஒரு வழியாக பிளேக் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்றான். அவனுங்களும் கொல்லப்படுறாங்க துரோகத்தினால. அவங்க கூட இருந்தவங்களே வந்து அவனை கொண்டுடுறாங்க. இந்த மொத்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடிக்கடி ஹாலுசினேஷன்ஸ் ஆகும். ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி வரும், அப்படியே அவன் ஸ்கூல் லைஃபுக்கு போயிடுவான். அந்த ஹாலுசினேஷன் எங்கேயோ கொண்டு போகணும்னா அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி இருப்பா, ஜெசிகா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு செத்துருப்பா. அவன் சரௌண்ட் பண்ணியே தான் அந்த ஸ்கூல் லைஃப் வந்து கொண்டு போயிட்டே இருக்கும் அவன் ஹாலுசினேஷனில். அந்த ட்ரீமை ஃபைனலாக எப்படி ரிவீல் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜெசிகாவை வந்து கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா அவளை மலஸ்ட் பண்ணி மர்டர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய மியூசிக் டீச்சர் ஃபாதர் லோட்டர் மேட்ச் தான் கொண்டிருப்பான் அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணியிருப்பானுங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பான். இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அவனை சொல்ல விடாமல் தடுத்துன்னு இருப்பான். ஜெசிகாவே தூக்கில் தொங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கதையை கிரியேட் பண்ணி விட்டான். இதில் ஃபைனலாக பிளாக் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான். இப்படி அவனுக்கு ஹாலுசினேஷன் வர்றதுக்கு காரணம் மர்காஃப் கார்பரேஷன் ஒரு கம்பெனி கண்டுபிடிக்கிற இங்கே எக்ஸ்பெரிமெண்டல் காரணத்தினால தான் அவனுக்கு இப்படி ஒரு ஹாலுசினேஷன் வருதுங்கிறத வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சிருப்பான். ஃபைனலாக பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மைண்ட்ஸை வந்து ரீச் பண்ணிடுறான். இந்த சாத்தான வழிபடுற குரூப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எர்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ஸோட 800 அடி ஆழத்தில் டெம்பிள் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அவனுடைய கோயில் வந்து அடி ஆழத்தில் இருக்குது. இடத்துக்கு நம்ம பிளாக் வந்து ரீச் பண்ணிடுறோம். அப்படி அங்கே லின் பார்க்குற காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ரிச்சுவல்ஸ் நடக்குது. அந்த ரிச்சுவலில் வந்து பார்த்தீங்கன்னா லின் வந்து விசிபிளாக வந்து ப்ரெக்னென்ட் ஆக ஆரம்பிக்கிறான். அதான் சின்ன கருவாக இருந்த குழந்தை 9 மாதம் குழந்தையாக மாறிடுது. அவங்க வழிபாடு பண்ண இந்த குழந்தை வந்து அப்படியே வேகமாக வளர்ந்துருது வயிற்றுக்குள்ளாரியே. வேகம் பார்த்துக்கு நார்த் குரூப்பும் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்றானுங்க. அவங்க 2 பேருக்குள்ளார பயங்கரமான கலவரம் நடக்குது. இந்த கலவரத்துக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேக்கும் லின்னும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லின்னுக்கு பிரசவ வழி வேற வந்துடுது. அதே சமயம் மார்த்தா சூனியக்காரி வேற என்ட்ரி கொடுத்துட்றா. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் அவங்க விரட்டும் போது அவன் பிரசவ வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சு ஓட பார்க்குறான். ஒரு கட்டத்தில் பிளேக்கை சூனியக்காரி கொள்ள போகும்போது ஒரு பெரிய லைட்னிங் மாதிரி வந்து அடித்து ஒரு சிலுவை வந்து அவன் உடம்புல ஏறி சூனியக்காரி செத்து போயிடுறான். சமயத்தில் பயங்கர புயல், பயங்கர மின்னல், பயங்கரமாக ஒரு காற்று இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. பிளேக் லின்னை கூட்டிகிட்டு சர்ச்சுக்குள்ளே போயிடுறான். அங்கே வந்து லின்னுக்கு பிரசவம் ஆகுது, ஒரு குழந்தையும் பிறக்குது. பட் லின் ஆனால் இறந்துடுறான். மனைவியை தேடி தான் இந்த மொத்த கதையும் ட்ராவல் ஆகும். பட் ஆனால் ஃபைனலாக மனைவி இறந்து போயிடுறான். லின்னு வந்து இறந்ததுனால ஒரு மாதிரி சேட் ஸ்டோரியை தான் இது கொண்டு போகிறானுங்க. பிளாக் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகுறான். அந்த சமயம் கண்ணை திறந்து பார்க்கும்போது திருப்பியும் அவன் முன்னாடிக்கு நாற்று வந்து உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வணக்கம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவன் குழந்தைய வந்து அவனால் கொல்ல முடியல. அது என் கையில் இது எதுவுமே கிடையாது, என் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சங்க அறுத்து செத்து போயிடுறான். பிளேக் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறான். நல்லா விடிஞ்சு போய் இருக்குது. நாத்தோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே மாஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. உலகம் அழிஞ்சிருங்கிற பயத்தில் அவனுங்களாவே பாய்சனை குடிச்சு செத்து போயிடுறானுங்க. இந்த குழந்தை வேற பிறந்துருச்சு அப்படிங்கிற காரணத்தினால இனி இந்த உலகம் மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படிங்கிற பயத்திலேயே அவனுக்கு முன்னாடியே வந்து பாய்சனை குடிச்சு மொத்தமாக காலியாகிடுறானுங்க. அதுக்கப்புறம் சூரியன் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஒளியாக வீசுகிற மாதிரி காட்டுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் வழக்கம் போல் ஹாலுசினேட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஜெசிகாவை பார்க்குறான் ஸ்கூலுக்குள்ளார. அவள் வந்து இவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறான், நான் அவனை விட்டு இனி எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்து ப்ரே பண்ணலான்ட்டு ப்ரே பண்ணுற மாதிரி காட்டி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் வந்து ரொம்ப நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கேமாக வந்து ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்டாக இருக்கும். இந்த சூனியக்காரி விரட்டும் போது, இந்த சாத்தானுக வழிபடும் போது விரட்டும் போது நிறைய இடத்துல நிறைய பேர் ப்ரே பண்ணிகிட்டு இருப்பானுங்க. மியூசிக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த கேம் வந்து நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும் விளையாடுறதுக்கு. மியூசிக்ஸ், பிஜிஎம் இதெல்லாம் வேறு லெவலில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிடிச்சவங்க இந்த கேம் விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். பாய். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. பாய்.